கல்பதரு அறிவியலோட அஷ்டாங்க யோகம் இந்த 8. ஜாதி மதம் எந்த பேதமும் கிடையாது, நல்லா செய்யலாங்க. என்ன, உங்களை ஏமாற்ற மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், உங்கள் காலத்தை வீணடிக்க மாட்டேன், சத்தியத்தை செய்முறையை இன்னமும் ஆழ்ந்து தெளிவா சொல்றேன், கேளுங்க. இப்போ இந்த கடந்த காலத்தை எப்படி அழிச்சிட்டு நீங்க விரும்பின மாதிரி மறு உருவாக்கம், திருவுருவாக்கம் செய்தல் அப்படிங்கிற இந்த அறிவியலை புரிஞ்சுக்கணும். முதல்ல கடந்த காலத்துல நீங்க அழிக்கணும்னு நினைக்கிற அந்த சம்பவத்தை, நிகழ்வை தேர்வு செய்யுங்க. கடந்த காலத்துல முழுமையாக மறு உருவாக்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை தேர்ந்தெடுங்கள். இதான் முதல் ஸ்டெப். 2வது, அந்த சம்பவத்தை எப்படி நிகழ்ந்ததோ அதே உணர்வு, உரையாடல், சூழல், எதிர்வினைகள் எல்லாத்தோடையும் விரிவா அதை கைப்பட எழுதுங்க. கைப்பட எழுதும் பொழுதுதான் உங்களுக்கு அது முழுமையாக புரிபடும். எதை நீங்க அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு முழுமையாக விரிவாக புரிபட வேண்டும். எழுதுங்க. மூன்றாவது படி, கண்களை மூடி அந்த சம்பவத்தை முழுமையாக மீண்டும் அனுபவித்து ரிலீவ் பண்ணுங்க. அதை மீண்டும் அனுபவித்து அதன் உணர்ச்சி தாக்கத்தை விடுவியுங்கள். ரீலீவ் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற அந்த உணர்ச்சி கொந்தளிப்பெல்லாம் ரிலீவ் ஆயிடும். இதான் 3வது. வேணா இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 4வது படி, நிறைவும் நீக்கமும். அதாவது அந்த சம்பவத்தை உங்களுடைய உள் உணர்வுல இருந்து கான்ஷியஸா, சுய சிந்தனையோடு டெலீட் பண்ணிடுங்க. நீக்கி நிறைவு நிலை ஏற்படுத்திருங்க. கான்ஷியஸா உங்க பாவத்தின் மூலமா அந்த நிகழ்வை டெலீட் பண்ணிடுங்க. போதும், நீ இருந்தது என் வாழ்க்கையில, போதும், முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல உனக்கு வேலை இல்லை, இனி இல்லை அப்படின்னு டெலீட் பண்ணிடுங்க. இதான் 4வது படி. 5வது படி, மறு எழுத்தாக்கம். அந்த சம்பவத்தை நீங்க விரும்பின விதத்துல முழுமையாக மாற்றி மறுபடியும் எழுதுங்க. அதாவது இதுக்கு பல உதாரணம் சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு பணத்தை இழந்திருந்தீங்கன்னா அதை டெலீட் பண்ணிட்டு, அந்த மாதிரி இழக்கல, நீங்க நிறைய செல்வத்தோட தான் வாழறீங்க அப்படின்னு எழுதுங்க. இல்ல உறவுகளை இழந்திருந்தீங்கன்னா அதே மாதிரி டெலீட் பண்ணிட்டு மாத்தி எழுதுங்க. இல்ல உங்க வாழ்க்கை காலத்தை இழந்திருந்தீங்கன்னா அதை டெலீட் பண்ணிட்டு மாத்தி எழுதுங்க. ஒரு எக்ஸாமினேஷன்ல ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா அதை டெலீட் பண்ணிட்டு மாத்தி எழுதுங்க. எதை மாத்தி எழுதணும்னாலும் உங்களுக்கு விருப்பப்படி மாத்தி எழுதுங்க. இதுதான் 5வது படி. 6வது படி, மறு உருவாக்க கற்பனை. கற்பனைங்கிறத விட பாவனைங்கிறது சரியான வார்த்தை. அந்த மீண்டும் எழுதப்பட்ட சம்பவத்தை கடந்த காலத்திலே அது ஏற்கனவே நடந்ததை தெளிவாக உங்களுடைய உள் உணர்விலே பாவித்து அனுபவியுங்கள். இது 6வது படி. 7வது, ஏற்கனவே நீங்க விரும்பின மாதிரி உங்களுடைய கடந்த காலம் நிகழ்ந்து விட்டதை உறுதியாக உணர்ந்து அதை ஆனந்தமா கொண்டாடுங்க. ஆஹா,
நான் நினைச்ச மாதிரியே என்னுடைய கடந்த காலம் நிகழ்ந்துருச்சே அப்படின்னு ஆனந்தத்தோடு அதை பாருங்கள். இங்கதான் பாவ பலம் வேணும். நிகழ்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். அப்பர் பெருமானைப் போல சுண்ணாம்பு காலவாயில் நிகழ்காலத்தில் அமர்ந்திருந்தாலும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கள வேணிலும் போல் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே என்று நிகழ்காலத்திலே அவர் இருந்த பாவ பலம், அந்த பாவ பலத்திற்குள்ளே இருங்கள். இந்த 7வது படிதான் முக்கியமான படி. கடந்த காலத்திலே நீங்கள் செல்வத்தோடு வாழணும்னு நினைச்சீங்கன்னா வாழறீங்கன்னு பாருங்க. ஆமாம், நீங்க எந்த உறவோட வாழணும்னு நினைச்சீங்களோ அந்த உறவோட வாழறத பாருங்க. நீங்கள் திருத்தியமைத்த மாற்றியமைத்த மறு உருவாக்கம் செய்த திருவுருவாக்கம் செய்த அந்த கடந்த காலம் ஏற்கனவே நிகழ்ந்து விட்டது என்பதையும் அதை நீங்கள் வாழ்வதையும் பாவ பலத்தாரே பாருங்கள். அப்ப 8வது படி என்ன நடக்கும்னா, ஆஹா, நீங்கள் விரும்பிய திருவுருவாக்கத்தின்படி வாழ்க்கை நிஜமாக நிகழுகின்றது அப்படிங்கிற உறுதி, மகிழ்ச்சி, கான்பிடன்ஸ், பலம் இதெல்லாம் வரும் பொழுது உங்க கான்சியஸ்னஸ் மேலையும் இந்த ஞானத்தை உங்களுக்கு அளித்த குருவின் மீதும் இந்த அனுபூதியை அளிக்கின்ற பரமசிவ பரம்பொருள் மீதும் வருகின்ற பெரும் நன்றி உணர்வு, கிராட்டிடியூட் தான் குரு பக்திங்க. அதுதான் பரமசிவ பக்தி. அது பொங்க வாழுங்கள். இந்த 8ம் தான் அஷ்டாங்க யோகம். மிக உயர்ந்த அஷ்டாங்க யோகம், கல்பதரு அறிவியலோட அஷ்டாங்க யோகம் இந்த 8 படியும் தாங்க. எட்டு படிங்கிறத விட 8 அங்கம்னு சொல்லலாம். ஏன்னா இதை செய்ய 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 எல்லாமே ஸ்பான்டேனியஸா நடக்கும். ஒன்றை மாற்றி ஒன்று பலப்படுத்திக்கிட்டே போகும். நீங்க உங்கள் வாழ்க்கையே புதுமையாக மாற்றிக்கொண்டே செல்வீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குன்றாத வளமையும் கழுவினியில்லாத உடலும் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது அத்துணை நன்மைகளையும் இந்த கல்பதரு அறிவியல் மூலமாய் சத்தியமாய் பெறலாம். ஜாதி மதம் எந்த பேதமும் கிடையாது. நல்லா செய்யலாங்க. என்ன, உங்க உடம்பு டீடாக்ஸ்டா இருந்தா, அதாவது மதுவும் மாமிசமும் மாதுவும் இரவு நேரத்தில் தவிர்த்து இத செஞ்சீங்கன்னா உடனடியா பலன் கொடுத்துரும். இந்த டர்ன் அரவுண்ட் பீரியட், அதாவது நீங்கள் பாவித்து கொடுக்கின்ற அந்த காலகட்டம் 2.5 நாளுங்க. லிட்டில் மோர் தென் 48 hours, லிட்டில் லெஸ் தென் 72 hours. அதாங்க 2.5 நாள். அதுதான் அந்த காலம். இப்போ இந்த பூமியில இருக்கிற மனிதர்களுக்கு பாவம், அது பாவம் ரியாலிட்டியா மாறுற இந்த காலகட்டம் 2.5 நாள். கைலாச டைம் ஜோன்ல இருக்கவங்களுக்கெல்லாம் க்ஷணம், அதாவது பாவிக்க பாவிக்க ரியாலிட்டியா மாறும். ஆனா பூமியில இருக்கவங்களுக்கு 2.5 நாள், அவ்வளவுதாங்கய்யா. 72 மணி நேரத்துக்கும் கம்மி தாங்கய்யா. அதனால உங்களை ஏமாற்ற மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், உங்கள் காலத்தை வீணடிக்க மாட்டேன். சத்தியத்தை உங்களுக்கு வருகின்ற மிக பெரும் சத்தியத்தின் சாத்தியத்தை தான் சொல்வேன். இது சப்ஜெக்டிவ் சயின்ஸ், குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷனோட சயின்ஸ்.
மீண்டும் திருவிளையாடல் பகவானின் நேரலை சத்சங்கம் சித்திரை பெருவிழா ஏப்ரல் 14 முதல் நேரலையில் இணையுங்கள்.